என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாக. தொடர்ச்சியாக நாம் இந்த ஆசிரியப்பு கூடார பாடங்களை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த பாடங்களிலே பிற்பகுதியிலே வரக்கூடிய அதோடு சம்பந்தப்பட்ட மற்ற தீர்க்க தரிசனங்கள் சத்தியங்களையும் சேர்த்து நாம் படித்துக் கொண்டோம். ஆசிரிப்பு கூடாரத்தில் அனுதினமும் செலுத்தப்பட்ட பலிகள் பாவத்தின் மன்னிப்பை உள்ளடக்கியது. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை பலி செலுத்துவது மேலும் நடைபெறுகிறது. பாவத்தை சுத்திகரிக்கும் வேலை இளைப்பாறுதலின் காலத்தில் நிறைவேறுகிறது. இதுதான் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவது என்றார். அப்போஸ்தலர் 3:19. பாவத்தை சுத்திகரிப்பது உள்ளடக்கிய பாவ நிவாரண நாள் 2340 தீர்க்கதரிசனத்தின் முடிவு நாளிலே ஒரு முறை மட்டுமே நடைபெறுகிறது. கிரேட் கான்ட்ரோவர்சி என்ற புத்தகத்திலே பக்கம் 421 அமைச்சர் குறிப்பை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அன்றாட பலி செலுத்திக் கொண்டிருக்கிற அந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய ஆராதனை முறைமைகளிலே அது அந்தந்த நாளிலே அவர்கள் செலுத்தின பலியின் நிமித்தமாக அவருடைய மன்னிப்பை அது உள்ளடக்கியது. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை செலுத்த வேண்டிய அந்த பாவ நிவாரண நாள் பலி அது வருடத்திற்கு ஒரு முறைதான் நடக்கிறது. அந்த வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சம்பவமானது அந்த பாவ நிவாரண நாளானது 2300 ராப்புகள் முடிவடையும் போது அந்த வேலையை ஆரம்பிக்கும். பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல எடுத்த உடனே பாவ நிவாரண நாளை முடிச்சுட்டு ஆண்டவர் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பினுடைய அந்த நுட்ப நியாய விசாரணையுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சிடுறது கிடையாது. அப்படின்னாக்கா 1844 எல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு அந்த நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கு. அந்த நுட்ப நியாய விசாரணையில ஆதாம் முதல் மரித்தவர்களை குறித்து அவர்கள் அறிக்கையிட்ட பாவங்கள் அறிக்கையிடாத பாவங்களை குறித்து அவர்கள் பிதாவானவருக்கு முன்பாக கிறிஸ்துவானவர் அதை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக அவர் பரிந்து பேசி முடித்த பிறகு அந்த பாவங்கள் இதுவரைக்கும், அதாவது அன்றாட பலி செலுத்தப்பட்ட போது இருந்த பாவங்கள், அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை தவிர அந்த பாவத்தின் கரைகள் எந்த இடத்துல இருக்கிறது? அது முதலாவது பாவியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய பலியை கொண்டு வந்து பலி செலுத்தி ஆசாரியன் கையிலே ஒப்படைக்கிறார். ஆசாரியன் அந்த பலியை வாங்கி, அந்த ரத்தத்தை வாங்கி அதை கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்தின் முதலாவது திரைச்சீலையிலே இருக்கக்கூடிய அந்த இடங்களிலே தெளித்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார். அதற்கு பின்பு அதற்கு அடுத்தபடியாக இந்த தெளிக்கப்பட்ட திரைச்சீலையில தெளிக்கப்பட்ட ரத்தங்கள் அங்கேயே தான் இருக்கிறது. அதாவது இப்போ பாவங்கள் எங்க இருக்கிறது என்றால் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளதான் இருக்கிறது. ஆனால் இந்த பாவங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தத்துக்குள்ள போக வேண்டும், மாற்றப்பட வேண்டும். மாற்றப்பட்டு அங்கிருந்து அது கிறிஸ்து என்ன செய்கிறார்? பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறார்? அந்த போக்காடுடைய தலையில கொண்டு போய் அந்த பாவங்களை வைத்து அவன் பாளையத்துக்கு புறம்பே அனுப்பிவிடு. அப்படியானால் இப்பொழுது பாவம் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுக்குள்ள போவதற்கு அந்த சுத்திகரிக்கக்கூடிய வேலையில வரும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாமே அங்கே ஒரு பாவங்களாக எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதிலே என்ன சொல்லுகிறார்கள்? எப்பொழுது அது உயிரோடு இருக்கும் நம்முடைய விசாரணைகளை தாண்டும் என்பது நமக்கு தெரியாது. எப்பொழுது அந்த மரித்தவர்கள் ஆதாமிலிருந்து மரித்தவர்களுடைய நியாய தீர்ப்பு எப்ப முடியுது,
எப்பொழுது ஜீவன் உள்ளவர்கள், அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய 1,44,000 பேர் அட்வென்ட் விசுவாசிகளுடைய நியாய தீர்ப்பு வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்றது நம்மளால சொல்ல முடியும். அந்த நியாய தீர்ப்பு தாண்டி வரும் பொழுது நம்முடைய காரியங்கள் மிக வேகமாக வந்து விசாரிக்கப்பட்டு கொண்டது. இதுதான் அங்கு நமக்கு பாவ நிவாரண நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விசாரணைகள் எல்லாம் முடிந்து இளைப்பாறுதலின் காலம் வரும் பொழுது, அதாவது பின்மாறி ஊற்றப்படும் பொழுது, இளைப்பாறுதலின் காலம் வந்து முதலாவது முன்மாறி ஊற்றப்பட்டது, இரண்டாவது இளைப்பாறுதலின் காலம் பின்மாறி. இந்த பின்மாறி ஊற்றப்படும் பொழுது இந்த பாவங்கள், அந்த கரைகள், பரிசுத்த ஸ்தலத்தில இருந்து மகா பரிசுத்தமாக மாறின அந்த கரைகள் எல்லாமே ரத்தத்துக்கு அங்க தீட்டுப்பட்ட எல்லாமே என்ன செய்யணும் என்றால் சுத்திகரிக்கப்படும். மகா பரிசுத்த ஸ்தலம் முற்றிலுமாக சுத்திகரிக்கக்கூடிய வேலை அப்பொழுதுதான் இளைப்பாறுதல் காலம் வரும்பொழுதுதான் முடியும். அதுவரையிலும் நம்முடைய பாவங்கள், கரைகள் அங்கு இருந்து கொண்டுதான். நமக்கு தேவன் முற்றிலுமாக மன்னிப்பை கொடுத்து முத்திரையை நம்முடைய நெற்றிகளிலே போட்ட பிறகு இனிமேல் பாவம் செய்வதற்குரிய வாய்ப்பும் கிடையாது, பாவம் செய்யவும் மாட்டார்கள். நான் நேற்றுக்கே சொன்னேன், அந்த விசுவாசியுடைய குணம் இப்பொழுது அவங்களுக்கு சொந்தமான நீதியாக மாறிவிட்டது. அவனுடைய சுவாபமே பிதாவுடைய குணம் தான் அவருடைய சுவாபம். அந்த மனுஷீக சுவாபம், மனுஷீக பலவீனங்கள் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. இந்த சம்பவம் நடந்த பிறகு இனிமேல் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் உத்தரிக்கப்பட்ட பிறகு நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கப்படுது, பின்மாறி ஊற்றப்படுது. ஆகையினால இப்பொழுது நம்முடைய விண்ணப்பங்களும் நம்முடைய வேண்டுதல்களும் எதிலே இருக்கிறது என்றால், பின்மாரியை பெறுவதற்கு எப்படி நான் ஆயத்தமாக வேண்டும் என்ற விண்ணப்பத்தில் தான் நாம் இருந்து கொண்டோம். ஆகவே இதுதான் கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். இந்த ஒரு முறை மட்டும் நடக்கும் இந்த பாவ நிவாரண நாள் ரட்சிப்பின் திட்டத்துல ஒரு கடைசி பாகம் இது. இன்னொரு பாவ நிவாரண நாள் வந்து நமக்கு இன்னும் ஒரு கிருபை கொடுக்கப்பட போறது கிடையாது. இதுதான் கடைசி. ஆக முடிவு காலத்திலே நாம் இருக்கிறோம் அப்படின்றது மட்டுமல்ல, இந்த முடிவு காலம் எப்பொழுது ஆரம்பித்தது என்றால், கிறிஸ்து முதலாம் வருகைக்கு வந்த போதே முடிவு காலம் ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் கிறிஸ்து வரும்போது யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயத்தீர்ப்பின் வேலைக்கு முதலே ஆரம்பம் வேலை, இந்த ஆயத்தம் வந்து ஆகிவிட்டது பரலோகம். ஆகையினாலே நம்முடைய நாட்கள் வந்து உலகத்தின் பார்வைக்கு நம்ம 2000 வருடம் 3000 வருடம் தாண்டி வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில ரொம்ப சொற்ப காலங்கள், சொற்ப மணி நேரங்கள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக இந்த ஒரு நாள் மட்டும் நடக்கும் இந்த கடைசி பாவ நிவாரண நாள் முடிந்த பிறகு அந்த பாவங்களை எல்லாம் பிரதான ஆசாரியன் போக்காட்டின் தலையிலே வைத்து கொண்டு போய் வெளியில விட்ட பிறகு அதற்கு பிறகு நடக்க வேண்டியது 1000 வருட அரசாட்சி. இந்த 1000 வருட அரசாட்சியில வந்து சாத்தான் யாரையுமே அவனால சோதிக்க முடியாதபடிக்கு, எதுவும் செய்ய முடியாதபடிக்கு கட்டப்பட்டவனாக, சங்கிலியால கட்டப்பட்டவன் சொன்னாக்க என்ன அர்த்தம்? அது எந்த விதமான காரியமும் செய்ய முடியாதபடிக்கு அவனை அப்படியே அடக்கி வச்சிருக்கிறது. கிறிஸ்து 3ஆம் முறையாக இந்த பூமியிலே புதிய எருசலேம் கூட தம்முடைய பரிசுத்தவான்களோட கூட இறங்கி வரும்போது வரைக்கும் அவன் அப்படிதான். துன்மார்க்கர் யாருமே அங்க இருக்க போறதில்லை. ஆனால் அவர்கள் கிறிஸ்து வரும் பொழுது இந்த ஜனங்களையும் மாகையும் கோகையும் அவன் அழைத்து அந்த பரிசுத்தவான்களோட கூட அவன் யுத்தத்துக்கு அவன் சாத்தான் வரும்பொழுது நம்ம கிரேட் கான்ட்ரவர்சில படிக்கிறோம். உலக நாடுகளிலே அந்த நாட்களில் இருந்த பெரிய பெரிய பேரரசர்கள், பெரிய பெரிய பயங்கரமான ஒரு முன்னணியாக இருந்த பேரரசர்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் எழுந்து வருகிறார். அதில் நெப்போலியன் வருகிறான், இன்னும் மற்ற அநேக ராஜாக்கள் வருகிறார்கள். அவர்கள் எல்லாருமே ஒரு கொடூரமானவர்கள். அவர்கள் சாத்தானுடைய ஊழியர்களை தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகியனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் வந்து அந்த
பட்டணத்தை, எருசலேம் பட்டணத்தை நாங்கள் சூழ்ந்து கொண்டு அதை பிடிப்போம் வாருங்கன்னு சொல்லிட்டு வரோம். ஆனா அதுக்கு பிறகு முடியாது என்பது சாத்தானுக்கும் தெரியாது. ஆக வெற்றி ஜெயம் என்பது கடைசியிலே நம்முடைய தேவனுடைய கரங்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த வெற்றியை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். வெற்றியை நம்ம சந்திப்பதற்காக நகர்ந்து கொண்டிருக்கோம். இதுல இந்த பாவங்களை அவர் இந்த போக்காட்டின் தலையிலே வைத்து அனுப்பின பிறகு இனி அந்த பாவம் நாம் செய்ததாகவோ அல்லது இந்த மீதமானவர்களாகிய 1,44,000 பேர் செய்ததாகவோ அவங்க கணக்கில் வர்றது. பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றால், அதை நான் இனி நினையாமல் இருப்பேன் அப்படின்றார். இந்த பாவத்தை இனி நான் நினையாமல் இருப்பேன். பாவத்தை இனி நினையாமல் இருப்பேன்னு சொல்லி சொல்லும் பொழுது முத்திரையிடப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதற்கு பின்பு யாக்கோப்பின் இக்கட்டு காலம் வரும்பொழுது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த பழைய பாவங்களை சுட்டி காட்டி கொண்டே இருப்பார். அது யார் என்றால் சாத்தான். இந்த யாக்கோப்பின் இக்கட்டு காலத்தை குறித்து நம்ம பின்னால் படிக்க போகிறோம். ஒரு தலைப்பிலே அதை கொடுத்திருக்கிறேன், யாக்கோப்பின் இக்கட்டு காலம் எப்படி வரப்போகிறது என்று. அது ஏன் யாக்கோப்பின் இக்கட்டு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யாக்கோப்பு பாவம் செய்வதற்கு முன்பாக, அதாவது மனம் திரும்புவதற்கு முன்பாக அவன் அதிகமான ஏமாற்று வேலைகளையும் வஞ்சகமான காரியங்களையும் தவறான காரியங்களையும் செய்து சுயபலத்தை சார்ந்து அநேக தவறுகளை அவன் செய்தான். அதனாலதான் யாக்கோப்பு என்ற பெயர் அவனுக்கு இருந்தது. அவன் எத்தன் என்று அர்த்தப்பட்டான். ஆனால் அந்த பெயர் மாற்றம் அவனுக்கு ஏற்படும் பொழுது அந்த பாவங்களை அறிக்கையிட்டு இரவு முழுதும் அவன் போராடி ஜெபித்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி அவன் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இனி உன் பெயர் யாக்கோப் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே, விடாப்புடியாக நின்று அந்த விசுவாசத்திலே அவன் உறுதியாக இருந்து ஜெயித்தான். அந்த நேரத்தில் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாய். தொடர்ந்து நம்ம அவர்கிட்ட நம்ம மன்றாடிக்கிட்டே இருப்போமானால் நிச்சயமாகவே அவருடைய கிருபை நம்மோட கூட இருந்து நமக்கு உதவி செய்யும். மன்றாட்டை நம்ம நிறுத்தணுமானால் தான் நமக்கு மேற்கொண்டு உதவி கிடைக்காது. சோர்ந்து போய் பின்வாங்கிற இடத்துல என் ஆத்மா பிரியமா இராதுன்னுட்ட. அதனால நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த மன்றாட்டிலே அவன் என்ன செய்கிறான், அதை ஜெயித்து வந்ததுனால அப்படி வரும் பொழுது அம்மையார் பிரேட்டியசன் ப்ராபஸில் என்ன எழுதுகிறார்கள் என்றால், அந்த இரவு நேரத்திலே அவன் தன் பாவங்களை அறிக்கையிடும் போது சாத்தான் பக்கத்திலே வந்து அவன் ஏற்கனவே செய்த தவறுகளை சுட்டி சுட்டி காண்பித்துக் கொண்டே இருந்தான், பயமுறுத்தி கொண்டே இருந்தான். நீ இதை பாவத்தை செஞ்சியே, இப்படி செஞ்சியே, அப்படி செஞ்சியே, உன் சகோதரனை ஏமாத்தினியே, உன் மாமனை ஏமாத்தினியே, எவ்வளவு காரியங்களை நீ செஞ்ச, தப்பு பண்ண, உங்க அப்பாட்ட போய் நீ ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு ஏமாத்திட்ட அப்படின்றதெல்லாம் பற்றியும் சொல்றேன். ஒருவேளை அவங்களோட அப்பா கிட்ட அவன் வந்து ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு அவன் முயற்சி அந்த மாதிரி ஒரு தப்பான வழியை கையாளாம இருந்தா தேவன் வேறு வகையில அவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். கொஞ்சம் அவசரப்பட்டான். அதே போல ஆபிரகாமும் ஒரு சில விஷயங்கள்ல அவசரப்பட்டான். நாமளும் சில சமயங்கள்ல தேவனுடைய கரங்களை நம்ம விட்டுட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன செய்யணும் என்றால் நம்ம முழு பலத்தை, சொந்த பலத்தை சார்ந்து நின்று காரியங்களை செய்து விடும். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் வராதபடிக்கு அவன் இருக்கும்போது சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், நீ இந்த குற்றத்தை செய்தேன் குற்றம் சாட்டுகிறது போல இந்த யாக்கோப்பின் இக்கட்டு காலம் சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மன்னிப்பை பெற்று மனம் திரும்பினவர்களாக அவர்கள் வந்த நேரத்துல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நம்ம இஸ்ரவேல் கோத்திரத்தோடு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக அவர் கூட்டி சேர்க்கும் பொழுது சாத்தான் மட்டும் நம்ம பக்கத்திலே நின்று கொண்டு குற்றம் சுமத்துகிறவனாகவே தான்.
இந்த குற்றம் சுமத்துகிற வேலையை நம்ம சகரியா 3ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். அதே குற்றம் சுமத்துகிற வேலையை நம்ம எங்க படிக்கிறோம்னா, யூதாவுல மோசையுடைய சரீரத்தை கொடுத்து சாத்தான் வாக்குவாதம் பண்ணும் பொழுது, மிகாவேல் கிட்ட வாக்குவாதம் பண்ணும் பொழுது இதே பிரச்சனை தான் ஏற்படும். சாத்தானுக்கு ஒரு உண்மை மட்டும் எப்பவுமே தெரியாது. எனக்கும் உங்களுக்கும் மன்றாடி மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு கேட்டுக்கொண்ட அந்த மன்னிப்பை தேவன் கொடுத்து நம்மை பாவங்களை மன்னித்து நம்மளை சுத்திகரித்து இருக்கிறார் என்றதை மட்டும் அவனுக்கு தெரியவே தெரியாது. எப்போ செஞ்சாருன்றத மட்டும் தெரியாது. அவன் கண்ணுக்கு படுறதெல்லாம் என்னன்னு சொன்னாக்க நாம செய்த பாவங்கள் தான், மனம் திரும்புவதற்கு முன்பாக செய்த பாவங்கள் தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். அதேதான் மோசையுடைய காரியத்திலே அவன் காட்டுறான். அதேதான் நம்ம ஒவ்வொரு நீதிமானுடைய இடத்துலயும் அவன் காட்டுறான். இங்கே யாக்கோப்பு நிக்கட்டு காலத்திலேயே அதே போல ஒரு குற்றச்சாட்டை தான் எல்லா ஜனங்கள் மேலேயும் வைக்கிறான், என்னுடைய பிள்ளைகள் மத்தியில். ஆக இதுதான் நம்ம தாண்ட போற கடைசி நேரம். அந்த கடைசி நேரத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றது அவனுக்கு தெரியாது. அவன் இந்த குற்றச்சாட்டின் வேலையை செய்து கொண்டுதான் இருப்பான். அதே நேரத்திலே பூமியிலே அவனோடு கூட சேர்ந்து முத்திரையை பெறாதவர்கள் நம்மை குற்றச்சாட்டி கொண்டிருப்பார். இதுதான் நடக்க போகிற சம்பவம். அதனால இந்த பாவக்கரைகளை எல்லாம் அவர் நீக்கி நம்மை சுத்திகரித்த பிறகு ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். சாத்தான் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தாலும் கூட மோசையுடைய அனுபவத்திலும் அவர் என்ன செய்தார் என்றால், மோசையுடைய சரீரம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறார். சாத்தான் கேட்கிறார், ஏன் என்னுடைய ப்ராப்பர்ட்டினாக்க இந்த பூமியில பாவ மனுஷர் எல்லாரும் மறிக்கிறத போல அவனை மறைச்சிட்டார். என்னுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அந்த வெளிப்படுத்தல நம்ம என்ன படிக்கிறோம், இது முதல் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படிங்கிறார். கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் வேற, அந்த சாத்தானுக்குள் மறிக்கிறவர்கள் வேற. அவங்க கல்றை எந்த கல்றையில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவனுடைய மரணமானது கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் மறித்தார்களா அப்படின்றதுதான் மிக முக்கியமான காரியம். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை மோசே சந்திச்சான். அவனுடைய மரணமானது தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரணம். அவன் கர்த்தருக்குள் மறித்ததனாலே அவனுடைய ஜீவன் அவனுடைய கரங்களில் மட்டும்தான். கடைசி நாளிலே பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களுக்கு என்று அம்மையார் என்ன சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே அவர்களுக்கென்று நியமித்திருந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ், தூதர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவருடைய மரணத்துக்கு பிறகு, அவருடைய அடக்கம் பண்ணின பிறகு அந்த தூசிகளை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். தூசிகளை அவர்கள் காத்து கொண்டு பின்னால் கிறிஸ்து வரும் பொழுது அவர்கள் அந்த தூசிகளை கொடுத்து உயிரோடு எழுப்புவதற்கு அந்த நேரத்திலே கூட இருக்கு. இதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் செய்ய போகிற காரியம். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பக்கூடிய ஒரு அறிவு. ஆக நாம அந்த காலகட்டத்துக்கு தான் நம்ம தாண்ட போறோம். இவைகள் எல்லாம் யாருடைய அனுபவம் என்றால் 1,44,000 பேருடைய அனுபவம். ஆக இந்த அனுபவங்களை தாண்டி தான் நம்ம போகணும் உள்ள. இதுல இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இந்த பாவ நிவாரண நாள்ல, அதாவது 7ஆம் நாள் அட்வந்து விசுவாசிகள் 1844 பாவ நிவாரண நாள் ஆரம்பித்த போது தோன்றிய இந்த சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு விசேஷமான ஒரு கட்டளை என்னவென்றால், நமக்கு மற்ற சபைகளிலே மற்ற காலங்களிலே இருந்தது போல வாழ்க்கை முறை நமக்கு இப்போ கிடையாது. என்ன சொல்லுகிறார், இந்த பாவ நிவாரண வேலையின் முன்னோக்கி போய் கொண்டிருக்கும் வேளையில் ஒவ்வொரு ஆத்மாவும் தன் ஆத்மாவை வருந்தி இருக்கும்படி கோரப்பட்டார். எல்லா தொழில்களும் புறம்பே தள்ளப்பட வேண்டும். முழு சபையும் அந்த நாளில்
தேவனுக்கு முன்பாக அவமானத்துடனும் ஜெபத்துடனும் உபவாசத்துடனும் இருதயத்தை ஆழமாக சோதித்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் 7ஆம் நாள் அட்வென்ட் விசுவாசிகளுக்கு என்று தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் என்னவென்றால், நமக்கு முன்பாக இருந்தவர்கள், மற்ற சபைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் வேற. நம்முடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, எந்த விதமான பெரிய தொழில்கள், பெரிய பாரங்களை சுமந்து கொண்டு, நிர்வாக பாரங்கள், பலவிதமான பாரங்களை தலையில வைத்துக் கொண்டு ஜெபிப்பதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையில இருக்கிறது. எல்லாவற்றையும் புறம்பே தள்ள வேண்டும். சுருக்கமா சொல்ல போனா எபிரேயர்ல சொல்லப்பட்ட பிரகாரம் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, எதெல்லாம் பாரமா இருக்குதோ அதெல்லாம் எடுத்து அப்பால போட்டு, நம்ம வீடுகளிலே இருக்க வேண்டிய பொருட்கள், நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஐஸ்வர்யங்கள், சொத்துக்கள், இது எல்லாமே பாரம் இல்லாததாக இருக்குது. நம்முடைய கவனங்களும், நம்முடைய சிந்தனைகளும், எண்ணங்களும், கவலைகளும் அந்த பக்கம் திரும்பிருச்சுன்னு சொன்னாக்க சாத்தா அதை ஒண்ண வச்சு நம்மளை கொண்டு போயிடுவாங்க. அதனால் அட்வென்ட் விசுவாசிகள் இருந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியம் வேற, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளும் ஆலோசனைகளும் வேற. மற்ற 6 சபைகளுக்கு கொடுத்த காரியங்களே இங்க சொல்லுங்க. என்ன சொல்லுகிறார்? இந்த பாரமான எல்லாவற்றையும் நீ அப்புறப்படுத்தி போட்டு, அவமானத்தோடும், இதுவரைக்கும் என்னிடத்துல நான் பாவியா இருந்தேன், என் பாவங்களை நீர் மன்னித்தீர், என் பாவங்களை நீர் மன்னித்தீர் என்ற அந்த அவமான உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். இல்லை என்றால், நான் சுத்தமா தான் இருக்கிறேன், பரிசுத்தமா தான் இருக்கிறேன், உலகத்துல எந்த சபைக்கும் தெரியாத தீர்க்க தரிசனங்கள்லாம் எனக்கு தெரியும், உலகத்துல யாருக்கும் தெரியாத விளக்கங்கள் எல்லாம் வேதாந்தத்துல எனக்கு தெரியும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறாரு, இப்படிலாம் நம்ம எண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போமானாக்க இந்த ஐக்கியத்திலே வந்து சேரவே முடியாது. ஆக இந்த நாட்களிலே நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கறது என்னன்னாக்க, மன வருத்தத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஜெபம், பாவங்களை அறிக்கையிடக்கூடிய ஊக்கமான ஜெபம். என்ன சொல்றாங்கன்னாக்க, அநேகர் இந்த ஊக்கமான ஜெபங்களிலே, ஜெபத்திலே கலந்து கொள்ளாத அநேக அட்வென்ட் விசுவாசிகளை நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்படியானால் அநேகருடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்களா, பெறமாட்டார்களா? 1,44,000 பேரோட கூட இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா? அதுக்குரிய தகுதி இருக்கிறதா இல்லையா அப்படின்றது தெரியாம தான் இருக்கிறாங்க. ஆக இந்த உண்மைகளை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய பாவங்கள் உணர்த்தப்படுகிறது, மேற்போக்காக உணர்த்தப்படுகிறது கிடையாது. மேற்போக்காக உணர்த்தப்பட்டால் அதோடைய விளக்கம் வேற. பாவம் அப்படின்னு சொல்லும் போது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதை பாவம் படிக்கிறோம். இப்ப நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில நம்முடைய பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது, கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை பார்க்கறதுக்கும் நாம நியாயப்பிரமாணத்தை மனுஷன் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்து பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார், நாம பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம்? கிறிஸ்து பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தவர். இப்ப கிறிஸ்துடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, பாவம் செய்த பிறகு, கமிட் பண்ண பிறகுதான் அது பாவம்ன்றது அவர் எடுக்கல. இருதயத்துல அந்த பாவம் தோன்றி இருந்தாலே, இருதயத்தில் அந்த பாவம் நமக்குள்ள இருந்தாலே அது பாவம் செய்த மாதிரி ஆயிப்போச்சு. கமிட்டட் ஆல்ரெடி. நியாய தீர்ப்பினுடைய இதுல கிறிஸ்தமனி சுவாலின்னு சொல்ல என்ன சொல்ல நேரங்கள் அதிகமா இருக்குன்னா இல்லாதனால நான் அந்த குறிப்பை கொடுக்க முடியல என்னால.
ஆனா இது எல்லாத்தையும் நான் எழுத்து வடிவில் நான் கொண்டாந்துருக்கிறேன். அவைகள் எல்லாம் சீக்கிரம் வரும்போது நீங்க கையில வைத்து கொண்டு படிக்கலாம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வாய்ப்பு கிடைக்குமானால் அந்த பாவத்தை அவர்கள் செய்யக்கூடிய நிலையில இருக்கிறார்கள். வெளியில அந்த பாவத்தை செஞ்சிடல, விபச்சாரம் செஞ்சிடல, ஆனா இருதயத்துல அந்த விபச்சாரம் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியானால் பாவம் மன்னிப்பு என்பது, பாவம் சுத்திகரிக்கப்படுதல் என்பது சபையின் பார்வையிலே, மனுஷருடைய பார்வையிலே நான் விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய இருதயத்திலே அந்த இச்சை இருக்குமானால் நான் பாவம் செய்தவனாக தான், விபச்சாரம் குற்றத்தை நான் கட்டளை மீறினவனாக இருக்கேன். இதுதான் கிறிஸ்துடைய விளக்கம். அதனால பாவத்தினுடைய ஆழம் எங்க இருக்கிறது, பாவத்தினுடைய வேர் எங்க இருக்கிறது? கடைசியில சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார், வசனத்துல என்ன சொல்லுகிறது? வேரையும் குப்பையும் அவர் அழித்து போடுவார். வேரோட அந்த பாவத்தை வெளியே பிடுங்கி எடுத்துட்டு வர்றாரு. இதுக்கு பிறகு அந்த பாவம் வந்து திரும்பவும் முளைச்சி எழும்பாரு. அந்த அளவுக்கு அவர் அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டார். ஆக என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த நுட்பமாக நம்முடைய சிந்தனைகளை ஊடுருவி, நம்முடைய எண்ணங்களை ஊடுருவி, நம்முடைய யோசனைகளை ஊடுருவி பார்க்கக்கூடிய அந்த பாவத்தை, அந்த விசாரணையை தான் வேதாகமத்தில் அந்த வார்த்தை கிடையாது. நுட்ப நியாய விசாரணை, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்ற வார்த்தை கிடையாது. ஆனால் அந்த வார்த்தை ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், பாவங்களை மிகவும் ஆழமாக, உன்னிப்பாக, கூர்ந்து கவனித்து அந்த பாவங்களை சுட்டிக்காட்டும். ஆக என்ன பார்க்கிறோம், அதனால்தான் அது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்ற பெயர் அது கொடுக்கப்பட்டது. இதே போல வேதாகமத்தில் இன்னும் இல்லாத பெயர்கள், இந்த பெயர்களுக்குரிய இந்த இடத்துக்குரிய அர்த்தத்தினாலே அந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஷெகைனான்ற வார்த்தை வேதாகமத்துல கிடையாது. ஆனால் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அப்படின்றதுக்கு அது அர்த்தம். ஆகியனால தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை அவங்க ஒரே வார்த்தையில ஷெகைனான்னு சொல்லிட்டு அந்த எபிரேய வார்த்தையில அவங்க பயன்படுத்த. அதே போலதான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்ற வார்த்தை நம்ம கிட்ட இல்லாவிட்டாலும் அந்த வார்த்தையை நாம் ஏன் ஏற்றுக்கொள்கிறோம்? பாவங்களை மிகவும் நுட்பமாக ஊடுருவி தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. இந்த ஒரு நிலைமை வந்து மற்ற 6 சபைகளுடைய காலத்துல அது கிடையாது. 7ஆம் நாள் அட்வென்ட் சபையின் காலத்திலே பாவ நிவாரண நாள்ல மட்டும்தான் இப்படி போட்ட ஒரு ஆழமான ஒரு ஸ்க்ரூட்டனைசேஷன். நம்முடைய பாவங்களை மிகவும் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய தேவனுடைய கண்கள். தாவீது சொன்ன அந்த மறைவான குற்றங்கள், மறைவான பாவங்களை கூட எனக்கு நீக்கி அருளும் அப்படின்னு கேட்கிறார். அது எப்படி நீக்கிறாரு? ஆண்டவர் அந்த பாவங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டாதபடிக்கு எந்த பாவத்தையும் அவர் நம்மை விட்டு நீக்கிறது இல்லை. ஆகையினாலே நம்முடைய காரியங்கள் எப்படின்னு சொன்னாக்க, என்ன பாவம் நாம் செய்திருக்கிறோம், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், அதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஆகையினாலே அவைகள் எல்லாத்தையும் நான் அறிக்கையிட்டிருக்கேன். ஒரு பொதுவான முறையில என் பாவங்களை மன்னின்னு சொல்றது கிடையாது. மனம் திரும்புதல் என்பது குறிப்பிட்ட ஒரு பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். அப்படி வரும் பொழுது அந்த பரிசுத்தமாக்குதல் அல்லது சுத்திகரிக்கப்படுதல் அப்படின்ற அனுபவம் அதுக்கு பிறகுதான் நமக்கு ஏற்படும். பைபிள் கமெண்ட்ரியில 5வது வால்யூம்ல பக்கம் 1152 ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. மீண்டும் புதுப்பிக்கப்படும் வேலை தீமையின் வேர்களை சென்று அடையும் வரை முழுமையாக நிறைவேற்றப்பட முடியாது. ஒர்க் ஆஃப் ரீஸ்டோரேஷன், இந்த புதுப்பிக்கப்படும் வேலையானது தீமையின் வேர்களை சென்று அடையும் வரை. நம்முடைய தீமைக்கு வேர் எங்க இருக்குதுன்னு சொன்னா, இருதயத்தினுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்குது. அது பாவம் செய்யறதுக்கு முன்னால ஆதாமுக்கு அந்த பாவ கண்கள் வந்து, அந்த பார்வை வந்து சரியா இருந்துச்சு.
ஆனா என்னைக்கு ஏதன் தோட்டத்துல யாதம் ஏவல் அந்த பாவத்தை செஞ்சாங்களோ அன்னைக்கு அவங்களுடைய பாவம் அந்த கண்கள் மூடி போச்சு. ஆகையினாலதான் அவங்க தாங்க செஞ்சது பாவம்ன்றது உணராதபடிக்கு, நாங்க பாவம் செய்யல, நீர் உண்டாக்கின மனுஷன் செய்ததான், நீர் உண்டாக்கின சர்ப்பம் செய்தது, நீர் உண்டாக்கின மனுஷன் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டு கடைசியில பாவத்தை எல்லாத்தையும் தேவன் மேல சுமத்திட்டு அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்படி சொல்லி ஒரு குற்றப்படுத்தி தப்பிக்கிறது மனம் திரும்புதல் கிடையாது. ஆக நம்முடைய பாவங்களை உணர்த்தக்கூடிய, வேறு வரைக்கும் போகக்கூடிய ஆழமான ஒரு அனுபவம் பரிசுத்தாவியின் மூலமாக நமக்கு ஏற்பட்டால் ஒழிய நம்முடைய மனம் திரும்புதலும் நம்முடைய பாவ அறிக்கையும் பாவ நிவாரண நாளின் வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாதவங்களா இருக்கும். ஆகையினாலே அந்த வேறு வரைக்கும் எப்படி போக முடியும்? ஏனென்றால் அது ஏற்கனவே ஒரு அன்கான்சியஸ் மைண்ட்ல தான் இருக்குது. அது அன்கான்சியஸ் தான் தெரியும். அது நம்முடைய மனதின் அடி மனதில் இருக்கக்கூடியது. சில அறிஞர்கள் கனவுகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், அடி மனதில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் தான் ராத்திரில நமக்கு கனவுகளா வரும். இது அறிஞர்கள்லாம் சொல்றதை விட சாலமோன் ஞானி சொல்லி இருக்கிறாரு. வேதாகமத்துல நம்ம விஞ்ஞானத்தையும் படிக்கலாம், சைக்காலஜியும் படிக்கலாம், பயாலஜியும் படிக்கலாம், கெமிஸ்ட்ரியும் படிக்கலாம், எல்லாமே படிக்கலாம். அது நம்ம கூர்ந்து படிச்சாதான் நமக்கு அது விளங்கும். அதுல அவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார், தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம் பிறக்கும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் தியரி அவர் தான் எழுதுறாரு. அதனால எல்லாவற்றை பார்க்கலாம், உலகத்தினுடைய எல்லா ஞானத்தை பார்க்கலாம், முதியோர்களை பார்க்கலாம் நான் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். ஏனென்றால் நான் உங்களுடைய வேதத்தை மறவாதபடி இருக்கிறபடி. அதான் தாவீது சொல்லப்படுகிறார். இங்க என்ன சொல்றார் வசனம்? சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதம் 19:12 கொஞ்சம் வாசிங்க. சங்கீதம் சங்கீதம் 19:12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? யார் என்ற கேள்வி, அதுக்குரிய பதில் என்னவென்றால், தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவனும் பரிசுத்தாவியை அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டவனும் நிச்சயமாக பிழைகளை உணரும். ஏனென்றால் அவரை பற்றி சொல்லும் பொழுதுதான் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆக பரிசுத்தாவினுடைய வழிநடத்துதலுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் காலையும் நம்முடைய ஜெபத்திலே நம்மை ஒப்படைக்காவிட்டால் அந்த நாள் முழுவதும் நமக்கு அவருடைய ஆவியானுடைய வழிநடத்து தேவை என்பதை நாம் முதலாவது காலையிலே உணர வேண்டும். இந்த நாள் முழுவதும் நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அவர்களை கேட்பதற்கு முன்பாக அவருடைய ஆவியானுடைய பலத்தை நாம் கேட்கணும். தகப்பன் இடத்துல பிள்ளை கேட்கும் பொழுது கொடுக்காமல் இருப்பாரோ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ? பொருளாதாரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உங்களுக்கு பரிசுத்தாவியை கேட்டு கொடுப்பது நிச்சயம் அல்லவா அப்படின்னு. ஆக நம்முடைய விண்ணப்பங்கள் அப்படிப்பட்ட விண்ணப்பங்களா தான் இருக்கணும். ஆக தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆக நம்முடைய பிழைகள் பரிசுத்தாவியானவருக்குள்ள வரும் பொழுது சின்ன சின்ன காரியங்கள் கூட, கவன குறைவான காரியங்கள், தீமையான காரியங்கள், அலட்சியமான காரியங்கள் கூட அது ஒரு தவறாக, ஒரு குற்றமாக நமக்கு உணர்த்தப்படும். நம்முடைய அலட்சியமான குணங்கள் நம்முடைய அன்றாட வேலைகளிலேயே அநேக தோல்வியை ஏற்படுத்துகிறது. அது போல தோல்விகளை தேவன் நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் அவர் செய்யறது கிடையாது. எல்லாவற்றையும் கிரமத்தோடும் ஒழுங்கோடு தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார்.
அவர் அங்க சோம்பேறியா இருக்கிறது இல்லை. அப்ப நாம இங்க சோம்பேறியா இருந்தோம்னாக்கா அது அந்த வேலைகள் நடக்காது. அதனால சின்ன சின்ன காரியங்களை கூட அவர் உணர்த்துவார். அந்த நேரத்தில் நம்முடைய பாவங்கள், பேசக்கூடிய வார்த்தைகள் கூட நம்ம பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்கக்கூடிய அளவு கொண்டு போயிட்டோம். அவசரப்பட்டு நம்ம யாரையுமே பேசுறோம். அஃபண்டிங் வேர்ட்ஸ் நேற்றுக்கு நம்ம படிச்சோம். சொல் தவறாதவனானால் அவன் தான் பூரண புருஷனா இருக்கிறான்னு படிச்சோம். ஆக அந்த தவறுதல் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா, ஆவியானவருக்கும் நமக்கும் இடையில ஒரு உறவு இல்லாம போறதுனால, தேவனுக்கும் இடைக்கும் நமக்கும் இடையில விண்ணப்பங்களும் ஜெபங்களும் குறைவா இருக்கிறதுனாலதான் அந்த தவறுகள் ஏற்படும். ஆக இந்த பாவங்கள் நம்முடைய அறியாமையினாலே, அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு பாவங்களாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கு. பேதுருக்கு ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது அவனுக்கு தெரியாது அவன் என்ன பலவீனம் உள்ளவனா இருக்கிறான்றது அவனுக்கு தெரியாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், இவ்வளவு நாளும் நம்ம 3 வருஷமா 3.5 வருஷமா ஆண்டவர் கூட தான் இருந்தோம் இல்லையா? அதேதான் நம்ம அநேகருடைய வாழ்க்கையில இத்தனை வருஷமா நம்ம பரம்பரையா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், அல்லது பரம்பரையா நம்ம அட்வென்டிஸ்டர்களா இருக்கிறோம், இவ்வளவு காரியங்களை தெரிஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையில நம்ம என்ன செய்வோம், நிறைய தவறுகளை விட்டு செஞ்சிருக்கோம். அதேதான் பேதுருவும் செய்யறான். இப்போ இவ்வளவு நாளா கூட இருக்கிறோம், எனக்கு தெரியாதா, அவரை விட்டு நான் எப்படி போவேன்? அவருடைய பலவீனம் என்னன்றதை ஆண்டவர் அங்க சுட்டி காட்டுறார். ஏனென்றால் அவரை பற்றி சொல்லும் போது இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். அதனால அவருடைய பார்வையில தான் நம்முடைய அன்கான்சியஸ் சின் என்னன்றது அவருக்கு தான் அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்ப அவர்கிட்ட கேட்டோம்னா நமக்கு சுட்டி காட்டுவார். இந்த அனுபவபூர்வமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில வரலன்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் பலப்படாது. சும்மா டாக்டரின்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டே நம்ம போயிட்டு இருக்கோம்னாக்கா அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. அனுபவபூர்வமான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவியானவர் எனக்குள்ள வேலை செய்கிறத நான் காணணும். அது காற்றை போல வீசுகிறது, காற்றை போல வருகிறதுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனாலும் நீ அதை உணர்கிறாய். அதே போல ஆவியானவர் நமக்குள்ள வேலை செய்யறத உணரணும்னு சொன்னாங்க. எப்படி உணரணும்னு சொன்னா, நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலகி இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் மிகவும் ஆழமான இடத்துல போய் அது வேர் முதலாக நமக்கு எடுத்து வெளியே கொண்டு வருகிறது. அந்த உணர்வு வந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வேலை செய்கிறார். ஆக இதுதான் நமக்கு இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய ஆண்டவர் இந்த 7ஆம் நாள் அட்வென்ட் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான, ஒரு வித்தியாசமான, ஒரு பயபக்தி உள்ள ஒரு அழைப்பு. இதுதான் இந்த நாட்களிலே, இந்த பாவ நிவாரண நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் பாரமான காரியங்களையும் உலக காரியங்களையும் எனக்கு நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. ஊழியர்களும் அவங்களை எப்படி வாழறது, எப்படி பிள்ளைங்களை வளர்க்கறது, எப்படி கொண்டு, அந்த மாதிரி கவலைகள் தான் அதிகமா இருக்குது அவங்க. அதனாலதான் நிறைய தவறுகள் நடக்குது. எல்லாரும் இது பத்தலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு வெளியே போகணும்னு பாக்குறாங்க. எப்படி இருந்தாலும் நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய 5 அப்பத்தையும் 2 மீனையும் தேவனுடைய கரங்களிலே ஒப்படைப்போமானால் அதை அவர் ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பத்தை அவர் வழி நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையை தள்ளிட்டு போகும். ஆக என்ன பார்க்கிறோம், நம்முடைய கண்கள் கிறிஸ்துடைய கண்களாக மாறணும். அவர் பாவத்தை பார்த்த விதம், விபச்சாரம் சொன்னாக்க அந்த பாவத்தை எப்படி பார்த்தாரு, இருதயத்திலே இச்சித்தாலே விபச்சாரம் வந்தாயிடுச்சு. தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான். மூடன் சொல்லும் பொழுது நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா அது ஒரு கொலை குற்றத்தை நம்ம செய்யறோம். சில பாவங்கள் நமக்கு வேதாந்தத்துடைய பார்வையிலே, வேதாந்தத்துடைய கண்களிலே பார்க்கும் பொழுது அந்த வேதாகம் நமக்கு ஒரு பூத கண்ணாடியை போல அதுக்கு அந்த பாவங்களை பெரிதுபடுத்தி காட்டுது. எப்படி பெரிதுபடுத்தி காட்டுது, என்னென்ன பாவங்கள் நம்ம செய்திருக்கிறோம்னு காட்டும்போது அது பயங்கரமா இருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம இந்த கடைசி நாட்களை நம்ம ஜீவிக்கிறோம். கடைசி காலங்களிலே நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். இந்த தூதுகளிலே மிக முக்கியமான காரியம் என்னவென்றால்
நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பாவ நிவாரண நாளிலே தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும். இவ்வந்து விசுவாசிகளுக்கு மட்டும் என்று தனியாக கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான தூது என்ன தூது? நம்ம அந்த முத்தூதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த முத்தூதுக்கு உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னாக்க எத்தனையோ காரியங்கள். ஓய்நாளை பற்றி முத்தூதுல மேல சொல்லல, ஆனா உள்ள சிருஷ்டிகர்த்தர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஓய்நாள் அவங்க வந்து சேர்ந்தது. அதே போலதான் ஒவ்வொரு காரியமும். 2ஆம் தூதனுடைய தூது வரும்பொழுதும் அதே போல்தான். பாபிலோன் விழுந்தது என்றால் எப்பொழுது விழுந்தது, எப்படி விழுந்தது, பாபிலோன் என்ன, நாம பாபிலோனுக்குள்ள இருக்கிறோமா, பாபிலோன் விட்டு வெளியே வந்துட்டோமா, இந்த கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டியதுதான் 2வது தூதனுடைய தூது. 3வது தூதனுடைய தூதம் அதே போல்தான். அதற்கு பிறகு 3ஆம் தூதனுடைய தூதுக்கு பிறகு வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? பலமுள்ள வேறொரு தூதன் இறங்கி வந்தான். அவன் ஒரு அடிஷனல் ஏஞ்சல். அந்த தூதன் என்ன செய்யறான்னு சொன்னா, 3ஆம் தூதனுடைய தூதுக்கு அதிகமான பலத்தை கொடுத்து லவுட் கிரை ஆஃப் தேர்ட் ஏஞ்சல் மெசேஜ், முத்தூதனுடைய ஒரு உரத்த சப்தமாக வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் வருது. அப்படி என்றால் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் கொடுக்கக்கூடிய தூது என்ன தூது? புது மெசேஜ் கிடையாது. 1ஆம் தூதுல ஒரு புது மெசேஜ், 2ஆம் தூதுல ஒரு புது மெசேஜ், 3ஆம் தூதுல ஒரு புது மெசேஜ். 4வது வரக்கூடிய தூதை இது 4ஆம் தூதன் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இட்ஸ் நாட் அ 4th ஏஞ்சல். 4th ஏஞ்சல்னா 4th மெசேஜ் இருக்கணும். இட்ஸ் நாட் 4th ஏஞ்சல். இட்ஸ் அடிஷனல் ஏஞ்சல். அதிகப்படியான மேற்படியான ஒரு தூதன். இந்த தூதனுடைய அறைகோவல் என்ன, இந்த தூதனுடைய அறிவிப்பு என்ன, நாம என்ன செய்ய வேணும் அந்த நேரத்துல? இந்த தூதனுடைய தூது முடிஞ்ச பிறகு அதற்கு பிறகு நாட்கள் ரொம்ப குறைவான நாட்கள் தான். ஏன்னாக்க பின்மாறி பெற்றுவிட்டோம், யாக்கோபின் கெட்டுக்காலம் போயிடும், வாதைகள் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நாட்கள் செல்லாது. சில வருடங்கள் பல வருடங்கள் கிடையாது, அது கொஞ்ச நாட்களே முடிஞ்சிடும். ஆக அந்த ஒரு கட்டத்துக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். 7ஆம் நாள் அட்வென்ட் சபை ஆரம்பித்ததே கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம இந்த நாட்களிலே இருக்கும் பொழுது தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாங்க இன்றைக்கு நம்ம படிச்சோம், பார்த்தோம். ஆக இந்த ஒரு ஒப்பு கொடுத்தலோட இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து செல்வோம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாங்க. ஆமென். முடிவு ஜெபத்தை எடுத்துருங்க. எங்கள் மீட்பெரும் கண்மனையின் ஜீவனமாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம். நீர் எங்களை அழைத்தீர், எங்களை சேர்த்துக் கொண்டீர், எங்களிடத்தில் கிருபையாய் எங்கள் மீறுதல்களை மன்னித்து எங்களை கொண்டு வந்தீர். இது கடைசி மட்டும் நீர் எங்களோட கூட இருந்து வழி நடத்தும். எங்கள் பலவீனங்களை நீர் பாராதபடி, குறைகளை நீர் பாராதபடிக்கு, அவைகளை நாங்கள் துணிகரமாக மீண்டும் செய்யாதபடிக்கு எங்களுக்கு பலம் தர வேண்டும். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும். அவர்கள் இந்த சத்தியத்தை கேட்ட பொழுது, இந்த சத்தியத்தை படித்த போது அவர்கள் இந்த ரட்சிப்பும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளவும், அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்ற பின்பு தங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளவும், தங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளவும் நீர் அவர்களுக்கு பலம் தர வேண்டும். அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும். அப்படி ஜெபிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் ஏற்றுக்கொண்டு பலப்படுத்தும். அந்த பிள்ளைகளை ஏன் கண்ணுப்பார். அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக நம்முடைய கரங்களை நீட்டி அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். சமாதானத்தையும் இழைப்பார்களை நிறுத்தாரும். நாட்டிலின் கடைசியில் நாங்கள் ஜீவிக்கிறோம். சத்துருடைய துவக்குதல்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து எங்களுடைய மோதி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த யுத்தத்திலே ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்கள் பக்க பலமாக இருந்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும். பிரசனமும் கிருபையும் தொடர்ந்து கூட இருந்து இந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் பாத்திரமுள்ளவர்களாய் சேர